கிடையாது. அதை மீறி உள்ள போனாங்கன்னா நாம் கற்பனை உலகில் மாட்டிக்கொள்வோம். உங்களுக்கு பேடி இருக்குடா. இட்ஸ் என்ன சொல்கிறது, லைக் இப்போ நாங்களாம் we are a நியூ டீம்ல, அண்ட் ஒரு நியூ டீம் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு சம்திங் நியூவாக காட்டணும், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்ரோச் பண்ணி பண்ணுற ஒரு பிரேவரி. ஐ திங்க் ஐ ஷுட் அப்லாட் த டீம் டு டேக் தட் கைண்ட் ஆஃப் அ ஸ்டோரி அண்ட் டெலிவர் இட். ஸோ அதனால் என்னோட அந்த பாராட்டுக்கள். எதுக்குன்னா அந்த ஃபங்க்ஷனோட ஹீரோ அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். மெயினாக வந்துட்டு ப்ரெஸ் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க தான். ஏன் சொல்கிறேன்னா, இப்படி ஒரு படம் நீ ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு பிக் நேம்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு பட்டிங் டீமாக சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். ஸோ அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எழுதுறது, நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது தான் அந்த படத்தில் அந்த படமே ஒரு படத்தோட டைட்டிலே ஒரு பிக் நேம் ஆகுது. நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, இதுக்கு முன்னாடி சத்து படம் டீசர் பார்த்துட்டு அவர்கிட்ட ஜாலியாக தான் கேட்டேன். ஐ மீன் ஒரு ஏக்கத்தோடவும் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு என்னையும் வச்சு ஒரு படம் பண்ணுங்கண்ணா அப்படின்னு. சிரிச்சுட்டு நானும் ஜாலி விட்டோம். ஆனால் நாங்கள் ஜாலியாக விட்டோம்னா அவர் இவ்வளோ சீரியஸ் எடுத்துப்பாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு அடுத்த படத்துலேயே ஒரு முக்கியமான ரோல் கொடுத்து என்னோடய ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிமாக அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் ப்ரொடியூசர் சார், இன்றைக்கி தான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ எங்கள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அஜித் ப்ரோ கூட தான் எனக்கு நிறையா சீன்ஸாக அமைஞ்சது. அண்ட் அவர்கிட்ட நான் ஷூட்டிங்கில் சொல்லிகிட்டே இருந்தேன், ப்ரோ உங்களுக்கு ரொம்ப யதார்த்தமாக நடிக்கிறீங்க, ரொம்ப எந்த ஒரு ஷாட்டுமே ரொம்ப அந்த ஒரு மெனக்கெடலே தெரியாது, ரொம்ப கேஷுவலாக அடிச்சு விடுவார். ஸோ அதுவும் எனக்கு வந்து அவர் ஒவ்வொரு டைமும் ஒரு அழுகிற ஷாட் வரும், ஒவ்வொரு டைமுமே கரெக்டாக கண்ணு சிறந்து கரெக்டாக கண்ணீர் வர்றதெல்லாம் பார்க்கும்போதே பொறாமையாக இருந்துச்சு. பட் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கூட நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணாவளியிலே கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இருந்தேன். அவர் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் இது வந்து ட்ரை பண்ணுறா, அது வந்து ட்ரை பண்ணுறான்னு சொல்கிறப்போ போய் ட்ரை பண்ணுறப்போ எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் ஐ வாஸ் வெரி பிளஸ்டு டு ஹாவ் அ சச் கைண்ட் ஆஃப் பிரதர் இன் மை லைஃப். அதுக்கப்புறம் அகஸ்டின் அண்ணா டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் அனுப்புடா, நீ கரெக்டாக இருப்பியா இல்லைன்னு எனக்கு தெரியாது, இந்த பையன் வந்து கொஞ்சம் இந்த கேரக்டர் பையனை பார்த்தா கொஞ்சம் கோவம் வரணும் அப்படின்னாரு. நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, இதுக்கு முன்னாடி சத்து படம் டீசர் பார்த்துட்டு அவர்கிட்ட இடையில அந்த மகரன் ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணும்போது அவரு ஒரு ஐடியா அப்படின்னாரு. கேட்கும்போது இதை வந்து ஒரு கொண்டு வந்துடலாம், ஒரு ஸ்டோரி இருக்கு, அந்த ஸ்டோரி ஒரு கொண்டு வரலாமா அப்படின்னாரு. கண்டிப்பா கொண்டு வரலாம் ப்ரோ, அந்த ஸ்டோரி கொண்டு வர முடியுமா அப்படின்னாரு. ஆனால் அவர் சொன்ன அந்த 4 ஸ்டோரியுமே சூப்பரான இருந்துச்சு. அது ஒரு யூனிவர்ஸாக கொண்டு வரக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் அதில் இருந்துச்சு. பண்ணுறதுக்கு முன்னாடி என் ப்ரொடியூசர் கிட்ட என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பற்றி ரிலீஸ்க்கு ப்ராசஸ்க்கு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு டின்னரில் உட்காந்து நீங்கள் ஸ்டோரிலாம் வச்சுருந்தீங்கல்ல, அந்த ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் அந்த ஒரு 4 ஸ்டோரி கிட்ட நான் சொன்னேன். அந்த 4 ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இன்டர், அப்போ அவர் கேட்டார் எல்லாமே இன்டர் கனெக்ஷனாக இருக்கு. ஆமாம் சார், நம்ம மார்வெல் டிசி இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து எல்லா டேரக்டர்ஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணணும்னு ரொம்ப போடுவாங்க. ஸோ